சார் சிங்காரவேலன் ஹலோ. பேசுறேன் சார். கேக்குதுங்களா? சார் அதான் பிரேக் ஆகிட்டே இருக்கு என்னன்னு தெரியல. இல்லை இப்போ நான் வெளியே வந்துட்டேன், சொல்லுங்க. சார் இது ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட லிங்கா படம் சம்மந்தமாக அனைத்து விளக்கமும் கொடுத்துருந்தேன். ம். நீங்கள் திரும்பவும் ஒரு அந்த எதிர்மறையாகவே இருக்கே சார் நம்ம செய்தி என்ன சார் எதுவும்? நான் ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். நீங்க சொன்ன எல்லாம் மண்ணுளி பாம்பு லிங்காவை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னதையே நான் போட்டிருந்தேன்ல. அதெல்லாம் போட்டிருக்கீங்க ரைட்டு. அவங்க சொன்னதை நான் போட வேணாவா? அது நீங்கள் போடுங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து மீடியேட்டர்கள் கொச்சப்படுத்துறீங்க சார். நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களை சார் அவங்க உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர்னே சொல்லலை சார் இது வரைக்கும். உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர்னே அவங்க அக்செப்ட் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட படத்தை வாங்கி எனக்கு ஏன் சார் விளக்கம் கொடுக்கணும்? சிங்காரவேலன் சொல்லி ஏன் எனக்கு விளக்கம் கொடுக்கணும்? ராக்லைன் வெங்கடேஷே விளக்கம் கொடுக்குறாரு, எப்படி அக்ரிமெண்ட் இல்லாம எப்படி எனக்கு விளக்கம் கொடுப்பாரு? நீங்க இந்த மீட்டிங் பார்த்தீங்களா இல்லையா? அதுதான் நான் தானே கூட இருந்தேன். நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன்ல, அவர் சொன்னதையும் போட்டிருக்கேன்ல. நீங்க வந்து சார் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானே பத்திரிக்கை நடத்திருக்கேன். நான் பத்திரிக்கை நடத்தி எனக்கு தெரியும் சார், தெரியும். நீங்க மீடியேட்டர் கொச்சப்படுத்துறீங்க. அதுக்கடுத்து வந்து திருச்சியில 12 தியேட்டர்ல ஓடுதுன்னு நீங்க போட்டிருக்கீங்க. திருச்சியில சார் எத்தனை தியேட்டர் கியூப் ஓப்பன் ஆகுதுன்னு எனக்கு தானே சார் தெரியும். நாங்க 3 தியேட்டர் அப்ப வர்ற நீங்க குடுக்குற விளம்பரத்தை தானே நானே எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஆட்ல எத்தனை தியேட்டர் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்த ஆட்ல எத்தனை தியேட்டர் இருக்கு அதை தான் அப்படியே போட்டிருக்கேன் சார். ஆட் எங்க சார்? நாங்களா சார் கொடுக்குறோம் ஆடு? ஆடுக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆட் வந்து அந்த பேப்பர்ல யார் கொடுக்குறாங்க அது நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க சார். அவங்க படத்துடைய மெரிட் குறையக்கூடாதுன்னு 10 தியேட்டர் சேர்த்து போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே ஓடுற தியேட்டர் எனக்கு தானே சார் தெரியும். விளம்பரத்துக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? விளம்பரத்துக்கு அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள்ல இருந்து அந்த படம் வந்து இல்ல நல்லா இல்ல ஓடணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் உண்மையிலே நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னா அந்த படம் ஓடுறதுக்கு என்ன? ஒரே நிமிஷம் நீங்க பத்திரிகைக்கார மாதிரி பேசுங்க. நான் பேட்டி கொடுத்தது வியாழக்கிழமை 7வது நாள். முதல் நாள் 95 லட்சம் வசூலான படம் 6வது நாள் 14 லட்சம் தான் கலெக்ட் ஆகுது. 7வது நாள் செங்கல்பட்டு விநியோகஸ்தர் மன்னன் அலுவலகத்துல அந்த தியேட்டருக்காரங்க பிரச்சனை பண்றாங்க. அவன் தான் வந்து கூப்பிட்டு சொல்றான். நீங்க பாண்டி பஜார் ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கலாம். நான் சொல்றேன் நீங்க விசாரிங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பத்திரிகைக்கார மாதிரி செய்தியை ஃபர்ஸ்ட் உள்வாங்குங்க. நீங்க வந்து ராக்லைன் வெங்கடேஸ்வர பிஆர்ஓ மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் பேசுறேன். நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து நான் 2 சைடு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன சார் 2 சைடு வருது. ஆனால் அடுத்த சைடு வந்து தவறா வருது. ஏன்னா நாங்க பாதிக்கப்பட்டோம். நாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரோம். உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறேன். எங்களுடைய கலெக்ஷன் டீட்டெயில் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் வச்சிருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் எல்லாருமே நாங்க உங்களுக்கு இன்னைக்கு முழு கலெக்ஷன் எல்லாருக்குமே தரோமேன்றேன். எங்களுக்கு அதை ஒழிக்க மறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். வெந்த புள்ள தயவு செஞ்சு வேலை பாய்ச்சாதீங்க சார். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வந்து உண்ணாவிரத பந்தல்ல கேள்வி கேட்டா இப்படிலாம் படக பதில் சொல்ல வழி இல்லாம திணறான்னு சொல்றீங்க. யாருக்கிட்ட கேட்டீங்க? எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டீங்க சொல்லுங்க. நீங்க என்ன பார்த்து நான் அந்த மொத்த கேள்வி கேட்டவன் நான் தான். உங்களுக்கு அது தெரியாது. நான் யாருன்னு தெரியாதனால தானே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் கேட்டேன். நான் கேட்டதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். போட்டு கேட்டவா? இல்ல என்ன நாங்க யாரும் தப்பு ஒன்றும் சொல்லி அதுல மாத்தி எதுவும் சொன்னோமா? எதுவும் தவறான தகவல்களை உங்களுக்கு கொடுத்தோமா? நான் கேட்ட எந்த கேள்விக்கும் நீங்க நேரடி பதிலே சொல்ல. கடைசி வரைக்கும் என்ன சொன்னீங்க? எங்களுக்கு லாஸ்ட் சார் ரஜினி சார் எங்களுக்காக வந்து பேசணும் சார் அதுதான் சொன்னீங்களே தவிர இவ்வளவு தூரம் அதாவது ஒரு படத்தை 4வது இல்ல 5வது நாள்ல இருந்தே வந்து நீங்க படம் 7வது நாள்னு சொல்றீங்க. இது வந்து 7வது நாள் சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் என்ன விட்டுருங்க. ஆனா எல்லா பத்திரிகைக்காரனுமே கவனிச்சது என்னன்னா ஏன் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்றாரு, இவர் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண படத்தை இவர் ஏன் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டி கொடுக்குறாரு? இதுதான் எல்லாரும் சொன்னாங்க. அவன் என்ன சொன்னான் நேற்று ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு 4 வாரம் இல்ல 5 வாரம் வெயிட் பண்ணிருந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நாங்க வந்து கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணிருப்போம். ரஜினி சாரே சொன்னாரு. ரஜினி சார் வந்து நீங்க சொன்ன நான் வந்து அவருடைய கேள்விக்கு நான் திரும்பி வர்றேன். இருங்க ஒரு நிமிஷம். அது வேண்டாம். ரஜினி சார் வந்து நீங்க கொடுத்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 வாரம் போட்டோம். அவர் அதிகமா பணம் கொடுத்துருக்காரு பாவம். அதனால வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுறாரு. அவரை வர வச்சு வந்து அப்புறம் அவர் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலான்னு சொன்னாரா ரஜினி சார். இதுக்கு மேல என்ன சார் சொல்லணும்? அந்த ஆள் என்ன இதுக்கு மேல கொடுக்காதவரா சார்? இங்க பாருங்க சார், நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை சார். படம் வந்து 6வது நாள் விழுந்ததுக்கு அப்புறம் 7வது நாள் யூடியூப்ல என்னைக்கு அப்லோட் ஆனிச்சு எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க. வியாழக்கிழமை கொடுக்க ஒரு நிமிஷம் விளக்கத்தை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. உலகத்துல எங்கேயாவது வந்து ஒரு படத்தை 7 நாள்லயே லாப நஷ்ட கணக்கு பாத்துருக்காங்களா? இன்னைக்குள்ள கணக்குல அப்படித்தான் சார். இன்னைக்குள்ள ட்ரெண்ட் அப்படித்தான். எங்கேயுமே கிடையாது. முதல் வாரத்துல வர்றதுதான் சார். நான் உண்மையிலே சொல்றேன். நான் 20 வருஷம் பத்திரிகைக்காரனா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் நான் பாக்குறேன்.
சார் ஒரு நிமிஷம் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமா பாபா வேற. படத்துக்கு கூட என்னைக்கு தெரியுமா கணக்கு வழக்கு பார்த்தாங்க? பாபா படம் ரிலீஸ் ஆகி 50வது நாள் தான் கணக்கு வழக்கு பார்த்தாங்க. சார் இருக்கட்டும் சார், நீங்க நான் சொல்ற செய்தியை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. நீங்க விளக்கத்தாங்க போடுங்க. நீங்க என்கிட்ட பேசாதீங்க தயவு செஞ்சு. இல்லங்க, நீங்க சொன்ன செய்தியை பதிவு பண்ணிருக்கோமா இல்லையா? பதிவு பண்றீங்க, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. நான் கிளியரா விளக்கம் கொடுக்குறேன். நீங்க சொன்னது பேசலாம் விடுங்க சார், நீங்களே பேசிட்டு சொன்னதை கேளுங்க. நீங்க சொன்னதை பதிவு பண்ணிருக்கேன். ப்ரொடியூசர் சைடு இருந்தாலும் கண்ணீர் விட்டு கதறான், அவன் சைடு நான் பதிவு பண்ணிருக்கேன். ரைட்டு, பதிவு பண்ணுங்க. நான் இல்லைன்னு சொல்லல, நானும் சொல்றேன் கரெக்டான செய்தியை போடுங்க. என்னன்னா மீடியேட்டர் இந்த மாதிரி கொச்சப்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். முன்னாடி இருந்த சினிமா வேற சார், இன்னைக்கு இருக்கிற சினிமா வேற சார். ஒரு வாரத்துல இல்ல சார் கலெக்ஷன் சார். தயவு செஞ்சு ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. நீங்க திரும்ப கட்சியை முன்னிலைப்படுத்துறீங்க. ஏதோ விஜய்க்கு வந்து நீங்க பிஆர்ஓ மாதிரி நீங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் நேரடியாக எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். நேரடியாவே இவர் விஜய்க்கு சப்போர்ட்டா தான் ரஜினியை வந்து டீக்ரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னால எழுத முடியும் சார். ஏன்னா நீங்க பேசுறது நீங்க முன் வச்சு அப்படிதான் இருக்கு. எனக்கும் விஜய் சாருக்கு என்ன சார் இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லன்னா நீங்க ஏன் வந்து கத்தின்ற படத்தை முன்னாடி வைக்கிறீங்க? கத்தின்றது ஒரு படமா? அந்த படத்தை எவ்வளவு கேவலமா காரி துப்புறாங்க. அந்த படத்துக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நெகட்டிவா இருந்தது. அதே படத்துக்கு 30 கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்லியிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? லைகா சுபாஷ்கரன் என்கிட்ட நேரடியா பேசுறான், இந்த படம் வந்து அப்பட்டமா லாஸ் சார், எனக்கு வேற வழி இல்லாம நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனான் அவன் கதறிட்டு. சார் கத்தி நாங்க ஏன் சார் முன்னிலை? ஆனா நீங்க தான் வந்து ரைட் ஃப்ரம் த டே ஒன் என்ன சொன்னீங்கன்னா கத்தி மாதிரி இந்த படம் இல்லை சார். கத்தி வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு சார் வசூல். இந்த படம் ஒண்ணுமே இல்லை சார், இப்படியே தான் சொன்னீங்க. நான் ரஜினி சாரோட பிஆர்ஓ கிட்ட இதே தான் சொல்லியிருக்கேன், சுதாகர் கிட்ட. சார் அவர் வந்து இந்த மாதிரி தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு. சார் இன்னொன்னு இது எல்லாமே வந்து ரஜினி சாருக்கு A to Z எல்லாமே தெரியும் சார். நீங்க வந்து அவருக்கு எதுவும் தெரியாது, அவர் கவனிக்கல அப்படி மட்டும் நினைக்காதீங்க. எல்லாமே தெரியும். உங்க பேட்டியை நீங்க என்னென்ன பேட்டி, மொத்த பேட்டி ஆடியோ வீடியோ ரெண்டுமே நான் தான் கொடுத்துருக்கேன். நான் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க தான் வந்து இதை கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, தயவு செஞ்சு இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நீங்க எப்படியா சொல்லலாம்? ஒரு பத்திரிகையாளர் பொறுப்பு இருக்குதான் நான் இதை இவ்வளவு தூரம் கேட்கறேன். நான் நீங்க சொன்னதையும் போட்டு அவன் சொன்னதையும் போட்டு குளிர் காயிறாள் நான் கிடையாது. எப்படி வந்து நீங்க ஏன் எந்த கன்னட படம் தமிழ்நாட்டில் ஓடுது? எல்லா தமிழ் படமும் கர்நாடகாவில் ஓடுது. என் பத்திரிகை ஆஃபீஸர் கர்நாடகாவில் தான் இருக்கு. கர்நாடகா பிரச்சனை ஏன் சார் இதை மாத்துறீங்க? சார் தமிழ் எங்களுடைய உணர்வுகளை அவர் புரிஞ்சுக்கலையே சார். இதே ஏன் புரிஞ்சுக்கல? அவன் புரிஞ்சுக்காம வந்து கதறான், உட்காந்துட்டு புரிஞ்சுக்காம வந்து அழுகுறான் சார். அழுகுறாரு. நான் ஒரு நிமிஷம் கேட்கிறேன், ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. அவன் என்ன சொன்னான்? 5 வாரம் ஏங்க உங்களால 5 வாரம் வெயிட் பண்ண முடியாதா? 5 வாரம் வெயிட் பண்ணி அவருக்கு காசு வாங்கிக்க வேண்டியது தானே? அவன் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன், வாங்க வேண்டியது தானே? ஏன் வந்து நீங்க அந்த அளவுக்கு பண்றீங்க? 5 வாரம் வெயிட் பண்ணுங்க, கணக்கு வழக்கு பார்த்துட்டு நம்ம காசு கொடுக்குறேன்னு தானே சொல்றான். உங்க அக்ரிமெண்ட்டை பார்த்தான் அவன். சார் நான் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இருங்க நீங்க பேசுங்க, நான் கேட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் ரிட்டன் அக்ரிமெண்ட் போடுறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேங்க, நீங்களே பேசுறீங்களா? இதே மஜா படம் தோல்வி அடைந்த போது இவர் எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செட்டில் பண்ணாரு, அதை நீங்க சொல்லுங்க. நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்களா? மஜா படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா முதல்ல? எங்க இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க, இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க, லாஸான டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க. சொல்றேன் பேச நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? நான் பத்திரிகை உங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க வியாபாரம் உங்களுக்கு என்னங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி அப்பட்டமா சப்போர்ட் பண்றீங்க? நான் அப்படி கிடையாது, நான் உண்மையா கேக்குறேன். நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப நான் கேக்குறது நீங்க சொல்லுங்க. லாஸான டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நிப்பாட்ட வாங்கி தரீங்களாங்க? வாங்கிட்டாங்க, நீங்க கூட்டாங்க நிப்பாட்டுங்க. வாங்கி தரீங்களா? அதே ராக்ல நீங்க வாங்கி தரீங்களா சார்? இவ்வளவு தூரம் பேசுறீங்களா சார்? மஜாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவ்வளவு பேரும் கூப்பிடுறேன் சார். நீங்க வாங்கி தர பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? இல்ல நான் தெரியும் மஜா பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? சேலஞ்ச் சார், பொறுப்பு எடுத்துக்கிறேன். நீங்க பேசுறீங்களா சார்? பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா சார்? ஒரே ஒரு பேச்சுக்கு பதில் சொல்லுங்க. மஜா ரிலீஸ் ஆகும்போது நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே சார். அது உங்களுக்கு தேவையில்லை சார். லாஸான டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்கிறேன், அது உங்களுக்கு யாரு வேணாலும் குரல் கொடுக்கலாம். நீங்க எப்படி குரல் கொடுக்குறீங்க? உங்களுக்கு அப்ப ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன் நானு. எனக்கு தெரியும், நான் அப்ப பத்திரிகைக்காரன் சார். பத்திரிகைக்காரனுக்கு வியாபார நஷ்டம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பத்திரிகைக்காரனுக்கு லாப நஷ்டம் எப்படி சார் தெரியும்? பத்திரிகைக்காரன் எனக்கு நேரடி எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? டிஸ்ட்ரிபியூட்டர் கூட கிடையாது. முதல் படம் லாப நஷ்டம் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? மஜா படத்துல வந்த லாப நஷ்ட கணக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? நஷ்டமான டிஸ்ட்ரிபியூட்டர் வர சொன்னா வாங்கி தரீங்களா? அவன் 5 வாரத்துல வாங்கி தரேன்னு சொன்னா 10 வருஷம் ஆச்சு சார், வாங்கி தரீங்களா சார்? மஜா டிஸ்ட்ரிபியூட்டர் அது லாஸ் ஆன பிறகு வந்து ஒருத்தர் இதே மண்ணுல ஒரு நேரம் வந்து தைரியமா நிக்க மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் வர வைக்கிறேங்க உங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்கிறேன். நீங்க அவங்ககிட்ட கணக்கு வழக்கு வாங்கிட்டு வாங்கி தரீங்களா? நான் தலையிடல, டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்கிறேன். உங்களால போராடி வாங்கி தர முடியுமா? நீங்க 5 வாரத்துல தரேன்னு சொன்னீங்கல்ல, 10 வருஷம் ஆச்சு சார். உங்க பர்பஸே என்னன்னா, உங்க பர்பஸே வந்து ஒருத்தனை வந்து அழிக்கணும்ன்றது உங்க பர்பஸ் இருக்க தவிர அவன் வந்து
அந்த படம் லாஸ் ஆயிட்டு திருப்பி கொடுக்க முடியல, எப்படி திருப்பி இதே மெட்ராஸ்ல வந்து நிக்க முடியும்? அதை நீங்க அவர்கிட்ட கேளுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்கணும், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கலந்து ஆலோசனை பண்ணுங்களேன். நான் வந்து அனுப்புறேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பேனா வாயில மண்ணை வச்சிருந்தானா? என்னங்க பேசுறீங்க சார்? உங்ககிட்ட அனுப்புறேன்னு சொல்றேன். நீங்க தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து வழி கட்டுறீங்களா? நான் இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் அனுப்புறேன் உங்ககிட்ட, நீங்க வாங்கி கொடுங்க. ராக்லி வெங்கடேஷ்க்கு பிஆர் மாதிரி பேசுறீங்களா, வாங்கி கொடுங்களேன். ஏன்னா உங்களுக்கு நான் பிஆர் சார் இப்ப நீங்க சொன்னீங்க சார், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு படத்தை கொன்னுட்டீங்க நீங்க. நான் வந்து அவன் சார்பா நான் இப்ப பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னும் கண்ணால பாக்குறேன், இதை கண் எதிரில் வந்து ஒரு அநியாயம் நடந்த மாதிரி தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு ரஜினி சார் படத்தை ஒரு சாதாரண சிங்காரவேலன் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்பயே அந்த படம் தெலுங்குல ஓடல, நீங்க அதை செஞ்சீங்க. அதாவது இந்த கன்னடத்துல ஓடல, எதுக்கு ஹிந்தியில ஓடல, எதுக்கு கேரளால ஓடல? 100% அந்த படத்தை நீங்க கொன்னீங்க. நான் சொல்றேன் சார், ஒரு பத்திரிகைனா நான் நேர பார்த்ததை சொல்றேன். என்ன பாத்தீங்க? ஒரு 4 வாரம் உங்களால வெயிட் பண்ண முடியல. 4 வாரம் வெயிட் பண்ணி அந்த படத்தை லாப நஷ்டத்தை பார்க்க உங்களால முடியல சார். இப்பெல்லாம் படம் ஒரு வாரம் தான் சார், முதல் வாரம் கணக்கு தான். என்ன பேசுறீங்க? நேத்து இந்த படத்தை பார்க்க நான் ட்ரை பண்ணி எல்லாம் டிக்கெட் எடுக்க முடியல. எந்த ஊர்ல? நேத்து நான் என்ன ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புற மாதிரி இதே சென்னையில என்னால பார்க்க. சென்னை வேற சொல்லுங்க சார், சென்னை வேற புறநகர் சினிமா வேற, சென்னை வேற புறநகர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சென்னையில ஓடுற படம் வெளியில ஓடாது, வெளியில ஓடுற படங்கள் சென்னையில சிலதை செல்ஃப் எடுக்காது. இதுதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அடுத்தவங்களுடைய மன வேதனை பண்படுத்தாதீங்க, கொச்சைப்படுத்துறீங்க. தொடர்ந்து நீங்க கொச்சையா எழுதுறீங்க சார், தயவு செஞ்சு திருத்திக்கோங்க. நான் உங்களை தப்பா சொல்ல, பத்திரிகையாளர் உரிமை இருக்கு. எங்களுடைய உணர்வுகளை பாதிக்கப்பட்டவங்க மனசுல வெந்த பொண்ணு வேலை பார்த்து தயவு செஞ்சு. நீங்க இப்ப 5 வாரத்துல ராக்லி வெங்கடேஷ் செட்டில் பண்ணாருன்னு சொல்றீங்க, செட்டில் பண்ணுவாருன்னு. மஜா வந்து 10 வருஷம் ஆச்சு சார். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு உண்மையிலேயே லாப நஷ்டம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பேசுங்க. வெங்கடேஷ் வாங்கி கொடுங்க பார்ப்போம். சார், நஷ்டம் அடைஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டர் போய் கேட்கும்போது அவரு லாப நஷ்டம் சகஜன இதே வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்காரு. சரி, நான் அப்படியே தான் கேட்கிறேன். நீங்க என்ன அடிப்படையில் வந்து அவங்க கிட்ட காசு கேட்கறீங்க? எதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நீங்க பிசினஸ் வரீங்க? இதெல்லாம் வந்து தர்ம நியாயம் பாக்குற மடமா அது? சார், ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அதாவது சார், நஷ்டம் வந்து ஒரு 20% அடிப்படையில் நஷ்டம்னா கண்டிப்பா எல்லாராலையும் தாங்க முடியும் சார். 70% மேல நஷ்டம் சார். அதே நேரத்தில் அவர் லாபம் அடைஞ்சுன்னு எல்லாரும் கூட ஒத்துக்கிட்டாரு. நீங்க வந்து லாபம் அடைஞ்சு 3வது நாள் 4வது நாள் 70% நஷ்டம்ன்றதே 30 நாள் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 30 நாள் ஓடின காசு என்ன தெருவில் போட்டாங்களா சார்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப அதாவது நானும் ஒரு ரசிகனா இருந்து இவ்வளவு காசு கொடுத்து படம் பார்த்தவன் சார். நானு எல்லா ஊர்லயும் போய் படம் பார்த்தவன். நான் போய் கம்பத்துல போய் படம் பார்க்குறேன், ஹவுஸ்ஃபுல். 10வது நாள் அது. நீங்க என்னடா படமே ஓடல, காலே வரல, தியேட்டர்ல கூட்டமே இல்லைன்னு சொல்றீங்க என்கிட்ட. அதாவது போயிட்டு நான் தியேட்டர் ரிப்போர்ட் எழுதியிருக்கேன் நான் சார். நான் 7வது நாள் தான் குரல் கொடுத்தேன். 7வது நாள் சொல்லும் போது எவ்வளவு இழப்பு வரும்னு நான் கணிச்சுதான் சொன்ன வழியா அன்னைக்கு இவ்வளவு வசூலாச்சுன்னு சொல்ல. அன்னைக்கு வசூல சொன்னேன், ரேட்டை சொன்னேன், இவ்வளவு இழப்பு வரும்னு கரெக்டா கணிச்சு சொன்னேன். அவ்வளவு இழப்பு தான் எல்லாருக்கும் கரெக்டா வந்திருக்கு. அன்னைக்கு வந்து கணிப்பின் அடிப்படையில் சொன்னதுதான், இவ்வளவு ஓடும் இவ்வளவு இழப்பு வரும்னு சொன்னதுதான். புரியுதா உங்களுக்கு? 7வது நாள் நான் வந்து கணக்கை முடிச்சுக்கிறல. சரி, ஓகே. இப்போ எல்லாம் சொன்னாங்க கிறிஸ்துமஸ்க்கு பிக்கப் ஆகணும், வெயிட் பண்ணி பார்த்தோம், பிக்கப் ஆகல. நியூ இயருக்கு பிக்கப் ஆகணும், பிக்கப் ஆகல. சார், இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொற்ப தான் சார். உங்களை மாதிரி நானும் தீவிர ரசிகன் தான். நமக்கு கணிப்பு தெரியும். வார்த்தை சொல்லாதீங்க, நீங்க ரசிகன் மட்டும் சொல்லாதீங்க. வெளியே தெரிஞ்ச பசங்க எல்லாம் அவ்வளவுதான். நீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க. என்கிட்ட இருங்க ஒரு நிமிஷம். நீங்க என்கிட்ட பேட்டி கொடுக்கல, ஆனா ஜூனியர் ரோட்ல கொடுத்த விட நான் எடுத்து போட்டிருக்கேன். போதுமா? என்கிட்ட நீங்க பேசல, ஜூனியர் விடல நீங்க கொடுத்த பேட்டியை நான் எடுத்து போட்டிருக்கேன். அவங்க சொன்னதையும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், நான் 2 சைடுமே போட்டிருக்கேன். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். பத்திரிகைக்காரரா பதில் சொல்லுங்க. ரஜினி சார் இன்னைக்கு உலகம் முழுங்க தெரிஞ்ச ஒரு வெல் நோன் ஃபிகர். சரி, இந்தியாவோட நம்பர் 1 ஸ்டாரு. அவருடைய படத்தை ஒரு சாதாரண ஒருத்தன், ஒரு சிங்காரவேலன் ஒருத்தன் பேட்டி அந்த படத்தை நிப்பாட்டீங்க. ஒரு சாதாரண ஆள் நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க சிங்காரவேலன் ஆயிட்டீங்க, சிவா சொன்ன மாதிரி. ஆனா நீங்க தனி மனுஷனா அல்லது வேற எந்த பிளான்லயும் வந்து நீங்க வந்து டீகிரேட் பண்ணீங்க, அந்த படத்தை காலி பண்ணீங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. யூ ஆர் த ஒன்லி 1% டேமேஜ் த பிலிம். நான் சொல்றேன் சார். நான் சொல்ற கணக்கு நீங்க கேளுங்க சார். நான் 7வது நாள் குரல் கொடுக்குறேன். முதல் நாள் 95 லட்சம் இருந்த வசூல் 6வது நாள் 14 லட்சம் வந்ததுக்கு பிறகுதான் நான் பேட்டியே கொடுத்தேன். அப்போ முதல் 6 நாள் ஏன் சார் ஓடல? முதல் 6 நாள் ஏன் ஓடல? முதல் 6 நாள் சார், நீங்க சொன்ன அதே நேரத்துல ரெண்டு தியேட்டர்ல பசங்க போய் பார்த்தாங்க. ஒண்ணு வந்து எல்ஏ சினிமா திருச்சிலையும் இருங்க ஒரு நிமிஷம். ஏன் நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. திருச்சி எல்ஏ சினிமாவில் போயிட்டு ஒரு பையன், ஒரு ரிப்போர்ட்டர் போய் படம் பார்த்தான். நீங்க சொன்னீங்க, என்கிட்ட பேசி 10 நிமிஷம் போய் படத்தை போய் பார்த்துட்டு இருந்தாரு என்னோட ரிப்போர்ட்டர். கும்பகோணத்துல விஜயா தியேட்டர்ல ஒரு பையன் படம் பார்த்தா, தஞ்சாவூர்ல விஜயான்னு ஒரு தியேட்டர் இருக்கு, அந்த இடத்துல ஒரு படம். 3 பேரை நான் அனுப்பி படத்தை பார்த்தேன்.
நீங்க சொன்னீங்க 10 பேர் 20 பேர் தான் சார் இருக்காங்க. நீங்க அந்நேரத்துக்கு வந்து 70% தியேட்டர் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்புறத பாருங்க சார். ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த காசெல்லாம் எங்க இல்ல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது சார், திருச்சியில சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி திருச்சி டவுன்ல இந்த படத்தை போட மாட்டோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா 120 ரூபாய்க்கு மேலே நாங்கள் டிக்கெட் விற்க மாட்டோம், அதுக்கு ஒத்து வந்தால் படத்தை போடுங்க. 12 தேட்டர்லையும் படம் போடணும்னாங்க. 12 தேட்டர்லையும் படம் போட்டோம். எல்ஏ சினிமாஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எங்களுடைய டிசிஆர் ரிப்போர்ட்லேயே எல்ஏ சினிமாஸ் தான் அதிகமான கலெக்ஷன், அதிகமான ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த தேட்டர் ரொம்ப நாகரிகமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் லேட்டஸ்ட்டாக திறந்திருக்காங்க. டிக்கெட்டு வெறும் 95 ரூபா, ஆன்லைன் புக்கிங். அதனால திருச்சியில் வந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறவன் அந்த தேட்டருக்கு தான் போகிறான். அதனால அந்த தேட்டரில் மட்டும் க்ரௌட் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான், டிசிஆர் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் நான் பேசுகிற அன்னைக்கெல்லாம் தேட்டரில் 55 தேட்டரில் படம் ஒன்றுச்சு. நான் மெஜாரிட்டியான மக்கள் சொல்கிறத நான் வந்து அந்த தேட்டருடைய கணக்கு வச்சு தான் நான் சொன்னேன் ஒழிய ஒரு தேட்டர் வந்து நான் வந்து நீங்க ரிலீஸ் பண்ண 55 தேட்டருக்கு ஆள் எடுக்க முடியுமா? நீங்க நான் சொல்கிறேன், நீங்கள் அனுப்புனது கூட 10 பேர் தான் சார் இருக்காங்க. 25 சொல்றேன். நீங்க அனுப்புன நீங்க பார்த்த அதே தேதியில் அந்த தேட்டர் ஃபுல்லா இருக்கலாம். நான் டிசிஆர் தரேன், அதுல பொய் கிடையாது. அந்த டிசிஆர்ல அந்த தேட்டர் ஃபுல்லா இருக்கும் சார். மற்ற தேட்டர் பார்க்கணும்ல சார். என்ன சொன்னேன் சார், இருங்க என் பொண்டாட்டி கேக்குறா, நீங்க வந்து அவ ரஜினி ஃபேன் கிடையாது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவ கேக்குறா, ஏங்க அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, படம் மேற்கொண்ட ஓட வழி பண்ணாம ஏங்க இப்படி இழுத்து விட்டு ஏங்க பேசுறாருன்னு கேக்குறா. சார், படத்தை பொதுவாகவே வந்து பொதுவாகவே வெளியே ஜனங்க பேசிக்கிறத நான் எழுதுறேன். நான் வந்து ஏதோ எனக்கு ரஜினி பிடிக்கும், நான் ரஜினி ஃபேன் தான். ஆனா வெளியே ஜனங்க என்ன பேசுறாங்களோ அதையும் நான் எழுதுறேன், அதையும் சேர்த்து தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜினி ஃபேன் நான் வந்து ஓப்பனா சொல்றேன். வெளியே நீங்க வந்து தன்னந்தனியா தலை காமிச்சிடாதீங்க. நான் வந்து உங்களை மிரட்டவெல்லாம் சொல்ல, உண்மையா சொல்றேன். நான் வேணா அந்த குரூப்ல உங்களை பத்தி எழுதுறத வேணா உங்களுக்கு அப்படியே அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் அவ்வளவு கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரியாது அது. நீங்க வந்து நீங்க சீமான் கிட்ட என்னைக்கு போனீங்கன்னா அன்னைக்கு முடிஞ்சு போச்சு உங்க கதை, தெரியுமா? நீங்க வந்து முழுக்க இது பொலிட்டிக்கல்லி மோட்டிவேட்டட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. அது சீமானுக்கு வேல்முருகன் இதுல என்ன சார் சம்பந்தம்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். சீமான் யாரு, வேல்முருகன் யாரு? உங்களுக்கு அவனா வந்து காசு தர போறாங்க? நாளைக்கு காசு வாங்கினா கூட நீங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுத்தாகணும் சார். அவங்களும் கமிஷன் ஏஜென்ட் கிடையாது சார், அவங்களும் அரசு சினிமாவோட சம்பந்தப்பட்டவங்க. சும்மா நீங்க வேற. எனக்கு தெரியாத சீமானை பத்தி யார்கிட்ட பேசுறீங்க? எனக்கு தெரியாத சீமானை பத்தி என் கண்ண எதிரில் கொண்டு போய் கோடிக்கணக்கில் கொடுத்தவன் என் கூட இருக்கான். இப்பயும் என்னத்துக்கு நீங்க சீமானுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? எனக்கு தெரியாத சீமான் யாருன்னு எனக்கு தெரியாத சீமான் அவங்களுக்கு தெரியும் சார். அவர் வந்து சினிமாவோட டைரக்டர் சார், சினிமாவோட தொடர்புடைய சினிமாவோட வழிகள் தெரியும் சார் அவருக்கு. ஆமா சார் தெரியும் சார். அவர் பாவம் பெரிய கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிச்சு படத்தை எடுத்துட்டாரு சார். இப்படிலாம் ஏன் நீங்க சொல்றீங்க? அவர் சினிமாவோட தொடர்பு சார். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் சார் இங்க பாருங்க, சீமான் வர வேண்டிய அவசியம் என்ன உங்க கூட்டத்துக்கு? வேல்முருகன் வர வேண்டிய அவசியம் என்ன உங்க கூட்டத்துக்கு? அவங்க 2 பேரும் இதுக்கு முன்னே என்ன வேலை பண்ணாங்கன்னு தெரியாதா? சினிமா வாழணும்னு சொல்லி தான் அவங்க வேலை பார்த்தாங்களா? சார் இதெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க சார். நான் தயவு செய்து ஏன் சார் கொச்சப்படுத்து? இல்ல நீங்க பண்ணது சரியான்றதை நீங்க இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருங்க சார். நான் இப்பயும் சொல்றேன் சார், யூ ஆர் கில்ட் தி மூவி. எங்களுக்கு அப்புறம் நாங்க என்ன சார் ரோட்லயே நிக்க முடியும்? எங்களுக்கு 4 பேர் ஏங்க நீங்க முறையா வந்து நீங்க பேசுறது முறை தானே? அப்போ நீங்க இப்பயே வந்து நீங்க பண்ணது சரின்னு நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் கொடுத்தோம், இருங்க, உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இல்ல, உங்களுக்கு கிடையாது? கடிதம் கொடுத்தோமே சார். ஏன் உங்களுக்கு சப்போர்ட் வரல அவங்க சார்? ரஜினி சார் சப்போர்ட் வரல. ஏழாவது நாள் ஒரு படம் லாஸ்ன்னு சொல்லி வந்தா எந்த அமைப்பாவது உங்களுக்கு உதவ வருமா? அதே 1 மாசம் கழிச்சு போயிருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சார் வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டு போய் ரஜினி சார்னு சொன்னேன். ஆனா என் பேச்சு நீங்க கேட்டீங்களா? ஒரு இம்மி அளவுக்கு அது அதே தான் சொன்னார் சிவா சார். நான் படிச்சு சொன்னேங்க, கெஞ்சி கேட்டுங்க, அந்த ஆள் கேட்கவே இல்லைன்னு சொன்னார் சிவா சார். அவர்லாம் எங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லுங்க, அவர் சும்மா சொன்னா உங்களுக்கு பொது மேடையில வந்து ஒருத்தன் போய் சொல்லுவானா சார்? நான் அவர்கிட்ட பேசுறேன், நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுமா? அவருக்கு எப்படி பதில் சொன்னாருன்னு நீங்க இப்போ வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி நான் இப்போ அனுப்பிச்சுடுறேன் அவருடைய டைலாக. என்கிட்ட பேசுனுங்கிறாரு. நான் 20 நாள் நாங்க டெய்லி போன் அடிப்போம். அவர் எவ்வளவு கேஷுவலா பதில் சொல்லுவார் தெரியுமா? நான் வந்து எனக்கு வந்து இந்த படம் நீங்க ரஜினியை நம்பி வாங்கினீங்கன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட நீங்க அன்னைக்கு 7வது நாள் 1 வாரம் கழிச்சு நீங்க சொல்லும் போது செவ்வாய்க்கிழமை நான் உங்ககிட்ட பேசுன நாள் ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும். அன்னைக்கு என்ன சொன்னேன்? சார் வெயிட் பண்ணுங்க, நம்ம ரஜினி சாரே பார்ப்போம், அமைதியா இருங்கன்னு சொன்னேன். ஏன் ஒரு 4 வாரம் அமைதியா இருந்து உங்களால பார்க்க முடியாதா? அவர் என்ன பார்க்க மாட்டேன்னு யாராவது சொல்றாளா? அவரு நான் ஒரு பத்திரிகையார நான் சொல்றேன், நான் கூட்டு போறேன் சார்னு சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் கல்லை போட்டு எரிஞ்சு படத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஏன் நீங்க சொன்னதே நான் எழுதிட்டேன்.
அவங்க சொன்ன எல்லாருடைய உணர்வும் எழுதித்தானே அவன் அனுப்போ எல்லாத்தையும் எழுதுறேன். அதனாலதான் இல்ல சார், அதுக்கு தயவு செஞ்சு எங்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் தான் உங்களை நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையை எழுதுங்க, தப்பா ஒண்ணு. ஆனா ஒரு ராஜ் டிவில போயிட்டு நீங்க பதில் சொல்ல முடிஞ்சா உங்களால? ராஜ் டிவில உங்களை என்னமா கார்னர் பண்ணா வெங்கட் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, என்னப்பா இது இப்படி இருக்காங்க எல்லாம், சினிமா எங்கப்பா உருப்புடன்னு சொன்னாரு. ராஜ் டிவில போய் உங்களால வந்து கரெக்டா எல்லாமே பேச முடிஞ்சிருச்சா? எப்படி கார்னர் பண்ண உங்களை? சார் நான் கரெக்டாக சார் பதில் சொன்னேன், என்னுடைய நியாயத்தை சொன்னேன். அதான் சொல்றேன், நீங்க கடைசியில வந்து ரஜினி சார் தாய் மனசோட எனக்கு உதவணும்னு சொல்லி கெஞ்சுறீங்களா? இதை ஏன் போய் ராஜ் டிவில போய் கெஞ்சுறீங்க? நேரா போய் அவர்கிட்ட உங்களால் பார்த்து பேச முடியாது. நான் ஏற்பாடு பண்றேன்னு தானே சொன்னேன் சார். நாங்க தான் கோரிக்கை மனுலாம் வச்சோமே சார், எங்களை கூப்பிடவே இல்லையே சார். இல்ல சார் நீங்க சார் நான் சொல்றேன், நீங்க வந்து இதை அப்ரோச் பண்ண விதம் வந்து 100% தப்பு சார். ஏன்னா இதே இண்டஸ்ட்ரி நீங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டீங்க. நாங்க வந்து நேரடியா சினிமா பிசினஸ்ல இல்லாத ஆளு. ஆனா சினிமாவோட நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருக்கோம், நம்ம ஒரு சினிமா பத்திரிகையாளர்ன்ற முறையில வந்து எங்களால இந்த படத்தை டேமேஜ், இந்த படம் இல்ல எந்த படத்தையுமே நாங்க டேமேஜ் பண்றது நீங்க பாத்துருக்கீங்களா? எந்த படத்தையும் டேமேஜ் பண்றதே இல்லை. ஏதோ ஒரு வழி இருந்த படம் ஓடினா சரின்னு சொல்லி தான் நாங்க எழுதுறோம். எங்க உணர்வு கூட உங்களுக்கு இல்லையா சார்? நான் அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடா இது படத்தை 8 கோடி கொடுத்து வாங்கணுன்றாரு இவர், உண்மையிலே டிஸ்ட்ரிபியூட்டரா இல்ல விஜய்க்காக வேலை பார்க்கறாரா? இப்படித்தான் நான் யோசிச்சேன் நான். சார் விஜய்க்கு இதுல என்ன சார் சம்பந்தம்? நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உதாரணத்துக்கு தான் சார் சொன்னேன். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்த படம், ஒரு ரீசெண்டா கலெக்ட் பண்ண படம், அதுக்காக நான் உதாரணத்தை காட்டுறேன். இப்ப ரீசெண்டா கலெக்ட் பண்ணுச்சு சார், நீங்க தான் சொல்றீங்க கலெக்ட் பண்ணுச்சுன்னு. ஆனா அந்த ப்ரொடியூசர் லைக்கா சுபாஷ்கரன் சொல்றான் அந்த படம் லாஸ் எனக்கு, நான் இவ்வளவு காசு திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அவன். நீங்க தான் சொல்றீங்க அந்த படம் ப்ராஃபிட் எங்களுக்கு இப்படி ஓடிச்சு அப்படி ஓடிச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல நான் வாங்கல சார், ஆனா கலெக்ட் பண்ண விதத்தை நான் சொல்றேன். இன்னொன்னு சார், நீங்க இதுதான் உங்களுக்கு வெரி, நான் சிவா கிட்ட திருப்பி நேற்று கேட்டேன் சார், இது சிங்காரவேலை வந்து இதுக்கு முன்ன படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரா, ஏன்னா கோச்சடியான் ப்ராஃபிட்னு சொல்றாரு, உண்மையான்னு கேட்டேன். கோச்சடியான் ப்ராஃபிட் சொல்லல சார், கோச்சடியான் இதை விட கூடுதலா கலெக்ட் பண்ணுச்சு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் சிங்காரவேலை இப்பதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கே வராரு, அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னார். சார் அதுக்குன்னு சார் என்ன கலெக்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டோம். இதை விட கோச்சரியான் திருச்சி ஏரியாவில் கூடுதலா கலெக்ட் பண்ணுச்சு. நான் அதைத்தான் சொன்னேன், லாபம்னு சொல்லல, இதை விட கூடுதலா கலெக்ட் பண்ணி. இப்போ யாராவது இது மாதிரி சொல்லுவாங்களா? நான் காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த படம் நல்லா ஓடலைன்னா நீ அவன் சொன்ன மாதிரி வந்து நீங்க அவங்கள பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், என் படம் ஓட வைக்கிறதுக்கு வழி. நீங்க உண்மையிலேயே அப்படி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த வேலையை கூட நான் பார்த்துருப்பேன். இந்த படம் ஓட வைக்க ஏதாவது வழி பண்ணுங்க சார், சரியா ஓடல, ஆட்களை கூப்பிட்டாங்கன்னா கூட யாரையாவது கூப்பிட்டு வந்து ஏதோ சோனாட்சிங்க இவ்வளோ மாதிரி யாராவது ஒருத்தி கூப்பிட்டு வந்து கூட தேட்டர் ஆட விட்டுருக்கலாம். ஆனா நீங்க படமே ஓடல, படம் சரியில்லை, ரஜினி என்ன இது, ரஜினிக்கு வயசாகி போச்சு, ரஜினி ஃபேன்ஸுக்கு வயசாகி போச்சு, இதெல்லாம் வந்து நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல. நீங்க தானே அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணீங்க, சொல்லலாமா நீங்க? ரஜினி ஃபேன்ஸுக்கு வயசாயிருச்சுன்றீங்களா? என் பையனுக்கு 10 வயசு தான். என் பையன் நடு ராத்திரி 1 மணிக்கு போய் இந்த படத்தை வந்து சைதை ராஜில் போய் பார்த்தான். பிளாக்ல டிக்கெட் நான் தான் வாங்கி கொடுத்தேன், 400 ரூபாய் டிக்கெட்டு. என்னோட என் கூட வேலை பார்க்குற 21 பத்திரிகையாளனுக்கு நான் வந்து காசு தியேட்டர்ல டிக்கெட் எடுத்து கொடுத்தேன். ஒரு டிக்கெட் விலை 1000 ரூபாய். கேஎஸ் ரவிக்குமார் எடுத்த ஷோ அது. நான் அந்த டிக்கெட்டோட காப்பி எடுத்து போய் ரவிக்குமார் காமிச்சேன், இந்த டிக்கெட் விலை 1000 ரூபாய் சார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காமிச்சிருக்கேன். ரஜினி ஃபேன்ஸுக்கு வயசாயிருச்சுன்றீங்களா? எப்படி சார் அது? அதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தை. சரி சார் விடுங்க, நான் வேணா அந்த வார்த்தையை வந்து நான் திரும்ப இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசாதீங்க சார். அவன் வந்து இன்னொன்னு மேடை போட்டு சொல்லிட்டான், நான் செட்டில் பண்றேன்டான்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல நீங்க அதை புடிச்சு தொங்கினா என்ன இருந்தான்? கொண்டாங்க நீங்க இப்போ ராக்லைன்